ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூப் சேனல் பர்ஃபெக்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது. அதுவும் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அஃபிஷியல் சேனலாக இருக்காது. இதுமாதிரி அஃபிஷியல் சேனல் யூடியூப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க கைஸ். சரி, ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஜிமெயில் வேணும். இது பாருங்க, இப்போ இது என்னோடய ஆல் இன் ஒன் சேனலாக. இப்போ நான் இது ஒரு ஜிமெயில் வச்சு க்ரியேட் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படி கிடையாது, வேறு ஒரு ஜிமெயில். இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு இது இட்டாச்சி ஃபோர்கிங் அப்படின்னு ஒரு இப்போ ஜிமெயில் இருக்குது. இப்போ அந்த ஜிமெயிலில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். இருங்க, அந்த இட்டாச்சி ஃபோர்கிங் ஜிமெயில் கொடுத்துட்டோன்னா இப்போ உள்ளே போனோடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஆடெலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து இப்படி உள்ளே போனோன்னா இதை பாருங்கள், நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாம் காணிக்குதா. மேலே வந்து க்ரியேட் நியூ சேனல்னு இருக்குதா, நம்ம ஜிமெயில் நேமுக்கு பக்கத்தில். அது கொடுத்துட்டு நமக்கு தேவையான ப்ரொஃபைலு நேமு அதில் வச்சுட்டு ஹேண்டில்லாம் வரல, டைப் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானது அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே அந்த ப்ளூ கலர் க்ரியேட் சேனலுங்குதா, அது குத்தினா உங்களுக்கு தேவையான அந்த சேனல் க்ரியேட் பண்ணணும். அது நான் இப்போ இதில் க்ரியேட் பண்ண போதில்லை, ஆல்ரெடி இன்னொன்றில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க அதுக்குள்ளே போகிறேன். இதான் இப்போ நான் இது ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சது, இதில் எந்த வீடியோவும் இன்னும் போடல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு சேனலில் க்ரியேட் பண்ணிட்டோம், அவ்வளோதான் நினச்சிடாங்க. இப்போ இது அஃபிஷியல் சேனலாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து வெளில வந்துட்டு நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பாருங்கள். நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவில் நான் என்னோடய ஆல் இன் ஒன் ஜிமெயில் காமிக்குது. இப்போ இதை போயிட்டு இப்போ பாருங்கள், நான் இதனாலாம் வீடியோ போட்டிருக்கேன், எல்லா வீடியோவும் காமிக்குதா. அடுத்து இந்த சைடில் ஏன்னு எப்படி காசு சம்பாதிக்கிறது கான்ட்ராக்ட் எல்லாம் காமிக்குதா. இதாக பாருங்கள், ஏன்னு உள்ள போயிட்டு இது யூடியூப்போட பார்ட்னர் எல்லாம் காமிக்குதா. இப்போ மேலே போய்ட்டு எங்கள் சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்கா, அதை கொடுத்துட்டு நம்ம இப்போ எடுத்த அந்த ஜிமெயில் போட்டு நான் இன்னும் எந்த வீடியோவும் போடல. ஆனால் இங்கே இருக்கிற டிஸ்டன்னா மொபைலில் வந்து நம்மளால் இப்போ செட்டிங்ஸுன்றதே பார்க்க முடியாது. இது பிசி மட்டும்தான் அஃபிஷியல்னு நினச்சிருக்காங்க, ஆனால் மொபைலே பண்ணலாம். ஆனால் நம்மளோட ஒரிஜினல் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, யூடியூப் ஸ்டுடியோலேருந்து அப்படியே ஃபுல்லாக வெளியே வந்துட்டு நேராக இப்போ நம்மளோட க்ரோம் ப்ரௌசரில் போய்டுங்க. க்ரோமில் போய்ட்டு மேலே சர்ச் பட்டனுக்கு தான், சர்ச் பட்டனை கொடுத்துட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஜிமெயிலை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வந்து போய்ட்டு அந்த ஜிமெயில் எடுத்தாச்சு. இப்போதைக்கு வந்து அந்த யூடியூப் நம்மளோட நார்மல் யூடியூப் தான், நம்மளோட நார்மல் யூடியூப் உள்ளே போயிடுது. இந்த மாதிரி போகக்கூடாது. அதனால் என்ன பண்ணால் இதை போட்டு இதை மெனி மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பி யூடியூப் கொடுக்குறேன். திரும்பி யூடியூப்பில் தான் போகுது, ஆனால் செட்டிங்ஸாக வரல. அதனால் இப்போ போய்ட்டு நான் இதில் போய் இப்போ யூடியூப் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணி பார்க்குறேன். இருங்க, க்ரியேட் பண்ணிட்டு youtube.studio.com இந்த பாருங்க இருக்குதா. இப்போ youtube.studio.com அதை கொடுக்குறேன். திரும்பி அதே யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே தான் போகுது. அப்படின்னா ஃபோனில் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்காதீங்க, ஒர்க் ஆகும். அது ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம அதை அழுத்தி பிடிச்சிட்டா அந்த க்ரியேட் நியூ டேப் அப்படின்னு இருக்குதா, அது குத்தினா இங்கே பாருங்கள் கீழே வந்து யூடியூப் அப்படின்னு நம்மளுக்கு வந்துடுதா. இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ அந்த ஆப்ஷனை கொடுத்தா டேரெக்டாக அந்த நம்மளோட யூடியூப் அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் போகும். ஆனால் பிசி ப்ரௌசரில் போகும், மொபைல் ப்ரௌசரில் போகாது, பிசி ப்ரௌசரில் போகும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இதை ஜூம் பண்ணி எப்படி வேணால் பார்த்துக்கலாம், ஏன்னா பிசி ப்ரௌசர் தானே. இப்போ மேலே போய்ட்டு நம்மளோட ஜிமெயில் கொடுத்து ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படி கொடுத்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஜிமெயிலாம் இப்போ லைனாக காட்டுதா. இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ணணுன்னா, இப்போ நாம் அந்த க்ரியேட் பண்ண ஜிமெயிலை கொடுத்துட்டு கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி இப்போ நம்ம ஜிமெயில் உள்ள அதுதான் இப்போ ஜிமெயில் வந்துச்சு. கீழே கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ நம்ம இப்போ இது ஃபோன்னால ரொம்ப சின்னதாக தெரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இப்போ என்ன பண்ணாலும் இங்கே கீழே உங்களோட லெஃப்ட் சைடு, அதாவது உங்களோட ஃபோனுக்கு தான் அதுலேருந்து லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு காமிக்கிறேன். கீழே எப்படி போனால் இருங்க, கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணி லைட்டாக அப்படின்னு ஊற்றி நல்லா ஜூம் பண்ணி இந்த ஓரமாக நோட்டினா இதை பாருங்கள், செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா. அந்த ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெனரல் அப்படின்னு இருக்குது. ஜெனரலில் என்ன ஆகுது, இது என்னென்னா நம்ம எதிர்காலத்தில் இப்போ காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நமக்கு காசு எந்த மாதிரி வரணும், மற்றவங்க வியூவர்ஸ் காட்டுறது டாலராக காட்டணுமா, இல்லை அமெரிக்கா டாலராக காட்டணுமா, இல்லை ஜப்பான் எண்ணா காட்டணுமா, அந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு காட்டணுமோ இதில் போய் செட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்மளோட யூஎஸும் காட்டலாம், எந்த நாட்டை வேணால் காட்டுறது தான் அப்படி காட்டணுமே தவிர நம்ம காசு வந்து இந்தியன் மதிப்பில் தான் வரும். இது மற்றவங்களுக்கு இப்போ யூஎஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு நிறைய பேர் யூஎஸ்லேருந்து பார்த்தா அது மாதிரி யூஎஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா நிறைய பேர் இந்தியாவில் தான் உங்கள் சேனல் பார்க்குறாங்களா அப்படின்னா இந்தியானே வச்சுக்கலாம். இப்போ இந்தியா தேடி இப்போ இந்தியா வச்சாச்சு. இப்போ அடுத்து ஜெனரலில் ஃபுல்லாக இப்போ ஜெனரல் செட்டிங்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே சைடில் சேவ்னு ஒரு பட்டன் இருக்குதா, சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சேவ் ஆகிடும். அதாவது இப்போ அது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து இதை ஜூம் பண்ணி இந்த சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ன்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நமக்கு அந்த இடத்துல நம்ம எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் எங்கேருந்து வீடியோ போடுறீங்களோ அந்த நாட்டை பற்றி போடலாம். இப்போ வந்து இலங்கையிலேருந்து போடுறீங்களா, நாங்கள் இப்போ இலங்கை, இல்லைனா யூஎஸ்லேருந்து போடுறீங்களா, இப்போ நான் யூஎஸ், அதுமாதிரி போடலாம். ஆனால் உங்களோட கண்ட்ரியை தான் நீங்கள் போடணும். அந்த மாதிரி மாற்றி போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகிடும். சரி, இப்போ நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததுக்காக வந்து அடுத்து வந்து கீழே வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த கீவேர்ட்ஸில் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சேனலில் என்னெல்லாம் போட போகிறோம், நம்ம சேனலில் கேமிங் பற்றி போட்டால் கேமிங் அப்படி கொடுத்து கம்மா கொடுத்து கோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்ம அதெல்லாம் வரும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருக்கேன், அதனால் இதில் அளவாக பார்க்க போதில்லை. இப்போ அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் உள்ள போனால் கேட்குது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுறீங்கன்னா அப்படின்னா எஸ் இட் வீடியோ இஸ் மேடு கிட்ஸ் அப்படி கொடுக்கலாம். இல்லைனா இல்லை இது எல்லோரும் பார்க்கலான்னா நோ அது கொடுங்க. அடுத்து கீழே வந்தால் இந்த லிங்க்ஸ் எல்லாம் கேட்குது. நீங்கள் இப்போ வேறு ஏதாச்சும் கம்பெனி கூட லிங்க் ஆகிருந்தீங்கன்னா அதில் இந்த கம்பெனி அப்படின்னு கொடுக்கணும். இப்போ அடுத்து கீழே வந்தீங்கன்னா கிளிப்ஸுன்னு இருக்குது. இந்த கிளிப்ஸுன்றது எதுக்குன்னா, இப்போ நம்ம வீடியோவை யாராச்சும் கிளிப் பண்ணலாமா, இதை கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடலாமா அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். கிளிப் எங்கள் வீடியோ யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தது என்னென்னா, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து எனபிளில் இருக்குது, ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன்லாம் இல்லை. அது காரணம் என்னென்னா, இப்போ இது இல்லைன்னா நம்மளால் 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எதுவுமே போட முடியாது. அதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் எனபிள் பண்ணணும். அப்போ ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணுறதுக்கு அதை கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா இதுமாதிரி உங்களோட ஃபோன் நம்பர்லாம் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்திங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடு கொடுத்திங்கன்னா அது எனபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ என் ஃபோன் நம்பர் இங்கே போட்டேன்னா இப்போ என் ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இப்போ நம்ம அந்த கோடை கொடுத்தோன்னா அதுவும் எனபிள் ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா, இதையும் நம்ம எனபிள் தான் பண்ணி வைக்கணும். இது இல்லைன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணவே முடியாது. இப்போ லைவ் யாராச்சும் பண்ணோன்னா அது கொடுங்க. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா வீடியோ அப்ளிகேஷன். இதில் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு சின்ன நம்ம இது கொடுத்துட்டோன்னா ஒரு ஜிமெயிலுக்கு ஒரு இது மாதிரி வரும். அதில் போய்ட்டு நம்மளோட ஃபேஸ் எடுத்து இந்த பக்கம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அப்படி திருப்பி காமிச்சுன்னா, இல்லை இது வந்து ஏஐ வந்து க்ரியேட் பண்ணல, ஒரு மனுஷன் தான் இதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எடுத்துன்னு ஓகேன்னு கொடுத்துரும். ரெண்டாவது இருக்கிறது என்னென்னா வேலிடிட்டி. இது எப்படின்னா நம்மளோட பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு அதெல்லாம் வச்சு வந்து இல்லை இது ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது என்னென்னா சேனல் ஹிஸ்ட்ரி. இந்த சேனல் ஹிஸ்ட்ரி இந்த கொடுத்திங்கன்னா அதெல்லாம் ஒரு 2 மாதம் பெரிய ப்ராசஸ் இருக்கும். இது எதையுமே நீ கொடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வீடியோ இதையே கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஆச்சுன்னா நம்ம மூஞ்சி மட்டும் இப்படி திருப்பி காமிச்சிங்கன்னா இது ஓகே, இது க்ரியேட் பண்ணது ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவெத்துறோம். இது இல்லை கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த ஜிமெயிலுக்கு போவோம். அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கின்னு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணுன்னா, சைடில் வந்து இந்த அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்குதுல்ல, அப்படி கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நல்லா உட்காந்து டைப் பண்ண முடியல அப்படின்னா இந்த அப்லோட் டிஃபால்ட் உள்ள போய்ட்டு இந்த டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்து இது இந்த விசிபிலிட்டியில் வந்து எப்பவுமே அன்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் காப்பிரைட் வர்றதுன்னா அது நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்தது வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற லாங்குவேஜ், அதாவது இந்த வீடியோ எந்த லாங்குவேஜில் போடுறீங்க. இப்போ இந்த வீடியோ தமிழில் போடுறோம் அப்படின்னா இதில் போய்ட்டு தமிழ் எங்கே இருக்குது, தமிழ் இந்த கீழே இருக்குது தமிழ் இப்போ கொடுத்துடணும். இப்போ அடுத்து அந்த வீடியோவில் டெக்ஸ்ட்லாம் வரும்ல கீழே, இப்போ இந்த டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு அதெல்லாம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தமிழில் கொடுக்க போகிறீங்கன்னா தமிழ் அப்படி கொடுத்துருங்க. இல்லை see this வீடியோ அப்படின்னு இங்கிலீஷில் போகிறீங்கன்னா இங்கிலீஷில் கொடுங்க. இது உங்கள் இஷ்டம் தான், எந்த லாங்குவேஜில் வேணால் கொடுக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை, மற்ற இருக்கிறது எதுவும் மாற்ற வேணாம். இப்போ கீழே வந்தீங்கன்னா கமெண்ட்டுன்னு இருக்கும். அந்த கமெண்ட்டில் போய்ட்டு ஆன் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மாற்றிக்குவோம். ஸ்ட்ரிக்ட்னா இப்போ நம்ம யாராச்சும் திட்டுறாங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸை மட்டும் அது எடுத்துக்காது. மாற்றிட்டு இதை சேவ் கொடுத்துட்டு இப்போ வெளில வந்துடலாம். ஓகேவா? இப்போ வெளில வந்துட்டு வந்து திரும்பி இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம நேராக எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டு நம்ம அந்த சேனல், அதாவது இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கணும். இப்போ திரும்பி நம்ம இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டு இப்போ நம்மளோட யூடியூப்பில் போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இருங்க, கேன்சல் பண்ணி விட்டு யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்துட்டு கிரியேட் நியூ குரூப் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகுதா. இப்போ பாருங்கள், நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லாமே காமிக்குது. பாருங்கள் செட்டிங்ஸில் பாருங்கள், நம்ம வச்சுருந்த எல்லாமே இப்போ சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இது போய்ட்டு நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டோம். இப்போ அங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நம்ம கொடுத்து வச்சது, லைக்கு, அது எல்லாமே காமிக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதனால் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் யூடியூப் சேனலாக மாறிடுச்சு இதெல்லாம் செட் பண்ணால். அதாவது எல்லாம் நினச்சிருக்கிறாங்க பிசியில் பண்ணால் மட்டும்தான் அது யூடியூப் சேனலாக அஃபிஷியலாக இருக்கும்,
ஃபோனில் பண்ணால் அதெல்லாம் அஃபிஷியல் கிடையாது அப்படின்னு நினச்சிருங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம எதில் பண்ணாலுமே அதை அஃபிஷியலாக மாற்றலாம். அது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் போதும் அஃபிஷியலாக மாற்றுறதுக்கு. நம்மளுக்கு அஃபிஷியலாக மாற்றுறது தெரிஞ்சிருந்துச்சின்னா ஓகே தான். பாருங்க, நான் யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலாம். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஃபோனில் க்ரியேட் பண்ண சேனலை இப்போ யாராச்சும் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க, இந்த டெலகிராம் குரூப்பில் போங்க, மாற்றி மாற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இவ்வளோ காசு தரேன், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்றி தருவோம், இவ்வளோ காசு தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் சப்ஸ்கிரைபர் வரும், ஆனால் உங்கள் ஐடி பேனாகவும் இன்னொன்று அஃபிஷியலாக இல்லாமல் போயிடும். அப்புறமேட்டுக்கா நம்ம சேனலில் போய்ட்டு சர்ச் பண்ணால் நம்ம சேனல்னு ஒன்று இருக்கிறதே காமிக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தா இப்போ பாருங்கள், நம்மளோட சேனல்லாம் காமிக்குது. சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாம் காமிக்குது, நம்ம வச்சிருந்த பேனர் எல்லாமே காமிக்குது. இப்போ யூடியூப் ஸ்டுடியோவில் போனால் கொஞ்சம் லோடாகி யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு என்னங்க இதில் போயிட்டிங்கன்னா இப்போ நம்ம பேனரு அதெல்லாம் வச்சுருந்தாலே அதெல்லாம் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இங்கே பேனருக்கு அது கொடுக்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குதா, இதில் போய்ட்டு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். மேலே அந்த கம்ப்யூட்டர் சிம்பிள் கொடுத்து நம்ம சேனலுக்கான பேனரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இங்கே ஆடு லிங்க்குன்னு இருக்குதா, அந்த ஆட் லிங்க்கை கொடுத்து நம்ம சேனலுக்கு தேவையான லிங்க்கு, அதாவது நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கு, அந்த லிங்க்கு, இந்த லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கீழே வந்து இது இருக்குதா வாட்டர் மேக்குன்னு, அதில் போனீங்கன்னா நம்ம கீழே நம்மளோட வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் வந்து நம்ம அந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஒரு பர்ஃபெக்டான யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது.